பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். நியூஸ் 18 தொலைக்காட்சி இந்த ஈரோடு மண்ணிலே மிக அருமையான ஒரு நிகழ்வை இங்கே துவக்கி இருக்கின்றார்கள். நல்ல நிகழ்வு. நான் சில கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய வேண்டும், குறிப்பாக ஈரோடு குறித்து. இந்த ஈரோடு மண் முதலாக 800 ஆண்டுகளுக்கு முன்பாக நதிநீர் இணைப்புக்கு வித்திட்ட, நொய்யலையும் காவிரியையும் இணைத்த காளிங்கராயர் பிறந்த மண் இந்த மண். இன்னும் சொல்ல போனால் தீரன் சின்னமலை வெள்ளையனை வீறு கொண்டு எதிர்த்து போராடி வெள்ளைப்படையை திருப்பி அனுப்பிய தீரன் சின்னமலை பிறந்த மண் இந்த மண். ஏறக்குறைய எல்லா வளமும் பெற்ற இந்த மண் மஞ்சளில் சிறந்து விளங்குகின்றதாக மங்களகரமான ஆன்மீக மண் என்று சொல்லி என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன். இங்கே எனக்கு முன்பாக பேசிய மரியாதைக்குரிய ஐயா செம்மலை அவர்கள் சொன்னார்கள், டிஎம்கே வெர்சஸ் அதிமுக என்று. எங்கள் தலைவர் எப்பொழுதோ சொல்லிவிட்டார், பாஜக வெர்சஸ் டிஎம்கே. நாங்கள் உறுதியாக தெளிவாக இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மை, ஜனநாயகம், தொலைநோக்கு பார்வையோடு கடந்த 10 ஆண்டு காலமாக எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 370 நீக்கி காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அங்கு வைக்கப்பட்டது தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி. எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக மட்டும்தான் எதிர்க்கட்சி. ஏனென்றால் சமூக நீதியை காப்பதாக கொண்டு சமூக நீதியை கொன்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஓராண்டு காலம் ஆச்சு. தண்ணீரில், குடி தண்ணீரிலே அங்கே மனித கழிவு கலக்கப்பட்டது. இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னை வரைக்கும் 1 வருஷமாய் கண்டுபிடிக்கப்படலை. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு எம்எல்ஏ கருணாநிதி என்கின்ற அவருடைய மகன் ஒரு பட்டியலினத்தினுடைய அந்த பெண்ணை துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தி அந்த குடும்பம் சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்படுத்துன்னு பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கிறது. இன்றும் சமூக நீதி திமுக ஏறக்குறைய 35 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறது. அவர்களோடு துணையாக ஏறக்குறைய 32 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி செய்திருக்கிறது. சமூக நீதி காக்கப்பட்டதா, சமூக நீதி மீட்டெடுக்கப்பட்டதா என்றால் இல்லை. ஆனால் ஒரு பட்டியலினத்தினுடைய ஒரு பெண்மணியை ஜனாதிபதியாக அமர வைத்தவர் எங்களுடைய நரேந்திர மோடி அவர்கள். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடந்த முறை அதிமுக ஆட்சியினுடைய எங்களுடைய கூட்டணியிலே நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்து இந்த ஈரோட்டு மண்ணில் மொடக்குறிச்சியில் நாங்கள் ஒரு எம்எல்ஏவை பெற்றெடுத்திருக்கின்றோம். இந்த மண்ணில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. கேட்கலாம், நீங்கள் 2% வச்சிங்களே, 1% வச்சிங்களே. 2014 எலெக்ஷனில் எங்களுடைய தலைமையில் நாங்கள் கூட்டணி அமைச்சு 18.5% வாக்கை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் வாங்கியிருக்கின்றோம். இதே திமுக 2017 ஆர்கே நகர் தொகுதியில் டெபாசிட் இழந்து 3ஆம் இடத்துக்கு சென்றது. அதனால நீங்க சொல்லுவீங்க, நீங்க நோட்டா கீழே வாங்கினீங்கன்னு. நான் சொல்றேன், 1.5% ஓட்டு வாங்கிய திரிபுராவில் நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றோம். நாகாலாந்தில் ஆட்சி அமைத்திருக்கின்றோம். கோவாவில் ஆட்சி அமைத்திருக்கின்றோம். கடந்த 5 மாநில தேர்தலில் எல்லாம் சொன்னாங்க, அதுவும் பத்திரிகையெல்லாம் மாறி மாறி சொன்னாங்க, எங்கெங்க பிஜேபி ஜெயிக்க போகுது, உங்களுக்கு மத்திய பிரதேசம் இல்லை, உங்களுக்கு சத்தீஸ்கர் இல்லை, உங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, ராஜஸ்தான் இல்லை. நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதே 2019 மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு? 2019 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இருந்த அன்றைய நிகழ்வு இன்று இல்லை. நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவேன், ஒவ்வொரு கட்சிக்கும், அது திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும், ஒவ்வொரு சமயத்திலும் பெண்ணகரத்திலும் டெபாசிட் இழந்தது அதிமுக. அது நீங்க மறந்துவிடக்கூடாது. இல்ல, அதுதான் நீங்க டெபாசிட் இழந்த கட்சின்னு சொல்ற கட்சி மக்களவை தேர்தலில் பெற்ற வாக்குகள் அல்லது பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையும் நம்ம பார்க்கணும்லன்னு கேட்கிறேன். இல்ல, இருக்கலாம். அந்தந்த சமயங்கள்ல அந்தந்த சில முடிவுகள் எடுக்கப்படும். குறிப்பா சொன்னீங்கன்னா, ஒரு காலத்தில் இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோ பேக் மோடின்னு கருப்பு பலூன் விட்டாங்க.
ஆனா இன்னைக்கு கேலோ விளையாட்டுக்கு வாங்கன்னு போய் கூப்பிட்டுட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஓட்டுக்களை பிரித்து ஆள வேண்டும் நினைக்கின்ற கட்சிகள் திராவிட கட்சிகள், மக்களை ஒன்றாக இணைத்து ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதுதான் இன்னைக்கு நாம் 4 லட்சம் கோடியை தொற்றிருக்கிறோம். இந்திய பொருளாதாரமானது என்ன காரணம் என்றால் திட்டமிட்ட சிறந்த அரசு, தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் நம்பிக்கையோடு சொல்கின்றேன், தமிழகத்தில் மக்கள் கூட்டணி எங்களோடு இருக்கிறது. நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.